ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஸ்வர்யா சங்கீதா யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரிஜினல் திருநெல்வேலி கோதுமை அல்வா பார்க்க போகிறோம். பாரம்பரியமாக எப்படி அவங்க செய்வாங்களோ திருநெல்வேலியில் அதே மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப்பு கோதுமை எடுத்து ஊற வச்சுருக்கோம். நைட்டே ஊற வச்சு காலையில் நம்ம இப்போ செய்கிறோம். 12 hours ஊற வேண்டியது இருக்கும். கோதுமை 2.5 கப்பு சர்க்கரை தேவை. 1 கப்பு கோதுமைக்கு நம்ம 2.5 கப்பு சர்க்கரை எடுத்துக்கிறோம். ஒரு 4-5 ஏலக்காய் எடுத்துக்கிறோம். 1/4 கப்பு முந்திரி பருப்பு எடுத்துக்கிறோம். 100 ml நெய் எடுத்துக்கிறோம். நம்ம 1 கப்பு கோதுமையை நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம அதை தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்ததை நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டி அந்த பால் மட்டும் எடுத்துக்கலாம். இது ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை, தேங்காய் பால் புளியிற மாதிரி தான். நல்லா வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம அந்த கோதுமை பால் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு கோதுமை பால் எடுத்து வச்சுருக்கோம். க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். 2 மணி நேரம் இதை எதுவும் டச் பண்ண வேண்டாம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், இதில் மேலே தேங்கி நிற்கிற இந்த தெளிவாக இருக்குது பாருங்கள் தண்ணி. அந்த தண்ணியெல்லாம் நம்ம வடித்து எடுத்துக்க போகிறோம். அது கொஞ்சம் புளிச்ச தண்ணி மாதிரி இருக்கும். அதனால் அந்த தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா 2 கப்பு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஒரு கப்பு சர்க்கரை, 2.5 கப்பு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் 1 கப்பு சர்க்கரை நம்ம கேரமலைஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போது ஒரு பேனில் நம்ம 1 கப்பு சர்க்கரையை எடுத்து கேரமலைஸ் பண்ணிக்க போகிறோம். வெறும் பேன்லேயே சூடு பண்ணால் கேரமலைஸ் ஆகும். பட் ரொம்ப டார்க் ப்ரௌனாக அங்கங்கே திட்டாக ஆயிரும். அது கொஞ்சம் கசப்பு மாதிரி ஆயிரும். அந்த ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆயிடுச்சுன்னா ஈவனாக இருக்கும், கலரு கோல்டன் ப்ரௌனில் இருக்கும். அதுக்காக நான் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி நான் கேரமலைஸ் பண்ணிக்கிறேன். சர்க்கரை ஃபுல்லாக எல்லாமே கரைஞ்சிருச்சு, கேரமலைஸ் ஆகிட்டே வருது. கொஞ்சமாக நுரக்கட்டி வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாலை அதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த கோதுமை பாலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கை விடாமல் கலந்து விட்டுக்கணும். இந்த கேரமலைஸ் பண்ண சர்க்கரையோடு நல்லா கலந்துக்கணும். நல்லா கை விடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போது கொஞ்சம் திக்காயிட்டே வருது. இந்த ஸ்டேஜில் 1 கப் சர்க்கரை இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். மொத்தம் நம்ம 2.5 கப்பு சொல்லியிருந்தோம். 1 கப்பு கேரமலைஸ் பண்ணிட்டோம். இப்போது 1 கப் ஆட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் லூஸாகி வரும் பாருங்கள். கொஞ்சம் சர்க்கரை மெல்ட் ஆனோடனே கொஞ்சம் லூஸாகி நல்லா இலக்கம் கொடுத்து வருது பாருங்கள். சூப்பராக வந்துட்டுருக்கு. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா ஒன்றோட ஒன்றா சர்க்கரையும் அந்த கோதுமை பாலும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கலர் சேஞ்சஸ் ஆகிட்டே வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காவை சேர்த்துக்கலாம். நம்ம ஏலக்காவை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். கலந்து விட்டுட்டே இருக்கணும். கை விடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். நல்லா கொதிச்சு வருது, நல்லா பபிள்ஸ் வருது பாருங்கள். எல்லாமே நம்ம சிம்மில் தான் வச்சு செய்கிறோம். பேலன்ஸ் எடுத்து வச்சுருக்கிற 1/2 கப்பு சர்க்கரையை இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் 1/2 கப்பு சர்க்கரை போட்டிருக்கேன். உங்களுக்கு இனிப்பு ரொம்ப கூட வேணும் அப்படின்னா நீங்கள் 1 கப்பு சர்க்கரை கூட சேர்த்திக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். கோதுமை அல்வா
ரொம்ப ஈஸி தான் செய்கிறது. கொஞ்சம் சிம்மில் வச்சு பொறுமையாக செய்யணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்தி ரொம்ப நல்ல வாசனையாக இருக்குது. அந்த நெய்க்கும் கோதுமை அல்வாக்கும் பாருங்கள், நல்லா திக்காயிட்டே வருது பாருங்கள். இப்போ நம்ம முந்திரி பருப்பை தாளிச்சிக்கலாம். நம்ம ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/4 கப்பு முந்திரியை நல்லா நெய்யில் வறுத்து இந்த முந்திரி பருப்பை இதில் கலந்துக்கலாம். கலந்து கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. தண்ணி தொட்டு இந்த அல்வாவை தொட்டு பாருங்கள். தொட்டு பார்க்கும்போது ஒட்டாமல் வரணும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நம்ம இறக்கி வச்ச பின்னாடி கொஞ்சம் கெட்டியாகும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், திருநெல்வேலி போகாமல் சுவையான திருநெல்வேலி அல்வாவை வீட்டிலையே செஞ்சிட்டோம். வாழை இலையில் நெய் மணக்க திருநெல்வேலி அல்வாவை சுட சுட சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லா வந்திருக்கு. வாங்க சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆளுங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.